மதுரை மண்டேலா நகர் பகுதியில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் சங்கிலி பறிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம். செய்தியாளர் ஜெகநாத் இணைகிறார். ஜெகநாத், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் மண்டேலா நகர் அருகே இருக்கக்கூடிய அந்த நாகப்பா நகர் பகுதியில குறிப்பாக நேற்று 4ஆம் தேதி தனது வீட்டிற்கு ஒரு இளம்பெண் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தீர்களானால் புதருக்கு அருகே இருந்த ஒரு மர்ம நபர் அந்த பெண்ணை அவரிடம் செயின் பறிப்பில் ஈடுபட முயன்றிருக்கிறார். அந்த நேரத்தில் பார்க்கும்போது அந்த பெண் தவறி கீழே விழுகிறார். விழுந்த பெண்ணையும் பெண் என்று பார்க்காமல் அந்த பெண்ணை தாக்கிவிட்டு அந்த பெண் அணிந்திருந்த அந்த செயினை பறித்து சென்றிருக்கிறார் ஒரு மர்ம நபர். தற்போது இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது முதற்கட்ட விசாரணையில் அந்த பெண் அணிந்திருந்தது தங்க செயின் இல்ல, வெள்ளி செயின் என்பதால் அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இது நிலையில் தற்போது இந்த சிசிடிவி காட்சியை இந்த அருகே இருந்த வீட்டில் இருந்த நபர்கள் அச்சத்தின் காரணமாக அவர்கள் தற்போது காவல்துறையிடம் காண்பித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது மதுரை அவனியாபுரம் காவல்துறையினர் யார் இந்த மர்ம நபர், இந்த செயின் பறிப்பிற்கான காரணங்கள் என்ன என்று தற்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் இப்படி பல்வேறு சம்பவம் அடிக்கடி நடந்து கொண்டிருப்பது, குறிப்பாக பெண்களை குறிவைத்து மர்ம நபர்கள் இந்த மாதிரி செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஒரு சம்பவம் மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் மத்தியிலும் தற்போது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.